ஒரே பூவு ஒரு முழம் வாங்கி பாதி முழம் மனுஷன் வச்சுக்கிறாங்க, பாதி முழம் கடவுளுக்கு சாத்தியம். அதனால் வந்துட்டு இப்படி 2 பேரும் பூ வைக்கிறதுனால இதில் வந்துட்டு வித்தியாசங்கள் வேறுபடுமா? பூ வச்சாக்க நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக மாறுபடும். குழா தண்ணி மாதிரி தாங்க. ஒரு கோயில் இருக்குது, ஒரு டியூப் போட்டு போயிடுறாங்க. அந்த குளம் வெளியே வரும்போது காலை அலம்பிக்கிறோம். அது காலை அலம்பிட்டு தான் கோயிலுக்கு போகணும். அது இப்போ யாரும் செய்கிறதில்ல, எந்த கோயிலையும் இல்லை. சரி, அது பரவாயில்ல. இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் யாரும் செய்கிறது இல்லை. அதே டியூப் தான் அப்படியே வந்து மூலவருக்கு வந்துட்டு அங்கே வந்து நிற்கிது. அந்த குழாயில் தண்ணி தான் இங்கே கால் அலம்புறோம், அந்த தண்ணி அங்கே வந்துட்டு கோயிலுக்கு தீர்த்தமாக மாறுது. சேம் லாஜிக்கு தான். அதனால் பூக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மனிதன் எதுக்கு பயன்படுத்துகிறோம், கடவுளுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோம். பெண்கள் பூவை பயன்படுத்துறது எதுக்குனாக்கா, பொதுவாகவே பெண்கள் வந்துட்டு பூவை நீங்கள் பயன்படுத்தும் போகும்போது மற்ற இடத்துக்கெல்லாம் பெண்கள் பயன்படுத்திட்டு போகிறது அது விட்டுருங்க. ஆனால் கோயிலுக்கு போகும்போது பூக்கள் வைக்காமல் யார் கோயிலுக்கு போகக்கூடாது பெண்கள். அதுதான் இதில் சப்ஜெக்டே. பெண்கள் பூவை வைக்கும் போகும்போது மற்ற இடத்துக்கெல்லாம் போகும்போது வைக்கலைனாலும் பரவாயில்ல, அது அவங்க விருப்பம். வச்சாலும் பரவாயில்ல, அதுவும் அவங்க விருப்பம் தான். கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா பூ வைக்காமல் கோயிலுக்கே போகக்கூடாது.